எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 5வது நாள் குழம்பாக நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரிச்ச மசாலா குழம்பு செய்து காமிக்க போகிறேன். அந்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் என்னென்னு முதல் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஊற வைத்தது 150 கிராம், துண்டுகளாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, கூழாக அரைத்து வைத்த தக்காளி 2, முருங்கைக்காய் 1, முள்ளங்கி 1, பொடியாக நறுக்கிய சிறிய வெங்காயம் 10, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, பூண்டு பல் 6, சாம்பார் தூள் 2½ டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2½ டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், பட்டை சிறிய துண்டு, கிராம்பு 4, சோம்பு அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் 10, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் கீறியது 2, கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ அடுத்தது செய்முறைக்கு டைரெக்டாக போகலாங்க. நான் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் 10 பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும், பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக அரிஞ்சிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டையும் ஒன்றா கலந்து தாளிக்கலாங்க. அது நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம கறிவேப்பிலை அப்புறம் பூண்டு அரைச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதை இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இதில் தக்காளி கூழை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கினோடனே அதுலேயே உப்பு, மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2½ டீஸ்பூன், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், அடுத்தது இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் தண்ணியோடவே, ஏன்னா அது நல்ல தண்ணி எப்படி இருந்தாலும் இது வேகணும்ல. அடுத்தது முருங்கைக்காய், அடுத்தது முள்ளங்கி, அடுத்தது கொத்தமல்லி இலைகள், அடுத்தது போதுமான அளவு தண்ணி. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு முள்ளங்கி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த முருங்கைக்காய், முள்ளங்கி இல்லை உருளைக்கிழங்கு இதில் 3ல் ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட கவலைப்பட வேண்டாம். பட் உருளைக்கிழங்கும் முருங்காவும் இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா பருப்பு காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நமக்கு குழம்புக்கு எப்படி தெரியும் இல்லையா திக்னஸ், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி வேக போட்டுருணுங்க. நீங்கள் உப்பு பார்க்குறதா இருந்தால் இப்போ பார்த்துக்கலாம். குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி குறைந்தது 4 விசில் வரணுங்க. கடலைப்பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு மற்ற காயெல்லாம் குழையுதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் குழஞ்சா இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நான் 4 விசிலில் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் வேகாமல் இருந்தது. என்ன பருப்பு நான் கொஞ்சம் நேரம் தான் ஊற வச்சேன், திருப்பி 2 விசில் வச்சேன், மொத்தம் 6 விசில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, நல்லா மணங்க அப்படி இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த குழம்பையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது நம்ம இதில் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது போட்டு ஒரு கலக்கிட்டு மறுபடியும் நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. பாருங்கள், 6 விசில் விட்டும் கூட நம்ம காய்கறி எல்லாம் குழஞ்சி போகலை, பருப்பு மட்டும்தான் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், மசாலா பொரிச்ச குழம்பு ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த கலரை பார்த்தாலே தெரியுது இல்லையா, ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபேவரேட் குழம்பு லிஸ்ட்டில் இது ஒன்றா ஆகிடுங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் குழந்தைங்க எல்லாருமே இது கேட்பாங்க. இப்போ நான் கொஞ்சம் உங்கள் முன்னாடி சாப்பிட்டு பார்க்கட்டுமா, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. நாங்கள் இதை இப்போ என்ன பண்ணுவோங்க, இட்லி கூடயும் தொட்டுப்போம், அப்புறம் தோசை கூட நல்லாயிருக்கும், இந்த சாதத்து கூடயும் சாப்பிட்டுப்போங்க. அதாவது எப்படி தெரியுமா இருக்கும், இது ஒரு மாதிரி அந்த குருமாவில் பருப்பை போட்டால் எப்படி இருக்கும், அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு.
சரி, மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.